ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்ல சிக்கன் கீமா இருந்தா போதும். இப்படி ஒரு கோஃப்தா குழம்பு செஞ்சா ஒரு பாத்திரம் சாதம் காலியாகிடும். 15 நிமிஷத்துல சூப்பரா பண்ணலாம். முதல்ல 250 கிராம் சிக்கன் கீமாவுடன் ஒரு நறுக்கிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் இஞ்சி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கொத்தமல்லி தழை, உப்பு சேர்த்து நன்றாக பிசையுங்கள். சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எண்ணெயில் லேசாக பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்து ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்கவும் பச்சை பிறகு 2 வெங்காயம் சேர்த்து பொன்னிறமாக வதக்கி 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழு சேர்த்து பச்சை வாசனை போகும் வரை வதக்குங்கள். 2 தக்காளி சேர்த்து நன்றாக மசியும் வரை வதக்கிக் கொள்ளுங்கள். வெங்காயம் வதங்கியதும் மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, உப்பு சேர்த்து வதக்குங்கள். தண்ணீராக கொதிக்க விடுங்கள். குழம்பு நன்றாக கொதித்ததும் கோஃப்டாக்களை சேர்க்கவும். கொத்தமல்லி தழை தூவி இறக்கினால் சுவையான கோஃப்டா குழம்பு ரெடி. இந்த சிக்கன் கீமா கோஃப்டா குழம்பு சப்பாத்தி, பரோட்டா, இடியா, சாதம் எல்லாத்துக்கும் செம்ம காம்பினேஷன். கண்டிப்பா வீட்லயே செய்து பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா அமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னொரு அசத்தலான ரெசிபியோட சந்திப்போம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.